வணக்கம் நேயர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தண்ணீர். H2O அப்படின்ற ஒரு மூலக்கூறோடு இருக்கிற இந்த தண்ணியை பற்றி தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். தண்ணி உடம்புக்கு ரொம்ப முக்கியம், அப்படி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதாவது நம்மளோட உணவுப் பொருட்களை நம்ம உடல் நல்லா கிரகிக்கிறதுக்கு தண்ணி ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயங்க. நம்மளோட குடலில் இருக்கிற அந்த உணவுப் பொருட்களை அப்சார்ப் பண்ணுறதுக்கும் கிரகிக்கிறதுக்கும் தண்ணி ரொம்ப முக்கியம். நம்மளுடைய ரத்தத்தை ஒரு திரவ நிலையில் வைக்கிறதுக்கு இது ரொம்பவே பயன்படுதுங்க. நம்மளோட உடலில் ரத்தத்தோட அந்த சர்க்குலேஷனை இது இம்ப்ரூவ் பண்ணுது. பாடியோட டெம்பரேச்சரை 98.4 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக மெயின்டைன் பண்ணுறதும் இந்த தண்ணி தாங்க. இது உங்களுக்கு தோலை நல்ல ஒரு ஈரப்பதத்தோடவும் ஒரு மாய்ஸ்சராகவும் உங்களுக்கு ஒரு சில்னஸாகவும் உங்களுக்கு மெயின்டைன் பண்ணுறது இந்த தண்ணி தாங்க. உங்களுக்கு கிட்னியில் இருக்கிற தேவையில்லாத அழுக்குகள் எல்லாமே உங்களுக்கு வெளியேற்றுது அப்படின்னா அதுக்கும் தண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களோட உடம்பை உங்கள் உடம்புல இருக்கிற அந்த மியூக்கஸ் மெம்பரேன்னு சொல்லக்கூடிய எல்லாத்தையுமே ஒரு திரவ நிலையில் ஒரு ஈரப்பதத்தோடு வச்சுருக்கிறதுக்கு முக்கிய காரணமே தண்ணி தாங்க. நம்மளோட வியர்வை வர்றதுக்கும் வியர்வை சுரப்பிகள் இயங்கிறதுக்கும் நமக்கு தண்ணி ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. நமக்கு வெயில் காலங்கள், அதாவது கோடை காலங்களில் நமக்கு நம்மளோட தோல் வழியாகவும் நம்மளோட நுரையீரல் வழியாகவும் நம்மளுக்கு அந்த எக்ஸஸாக இருக்கிறது எல்லாமே நமக்கு நீர் சத்து வெளியில் போயிடும். அதே நமக்கு குளிர்காலமாக இருந்ததுன்னா அது கிட்னிஸ் வழியாக யூரின் அப்படின்ற ஒரு விஷயம், அதாவது மூத்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால உங்களுக்கு வெளியேறுது. ஸோ நமக்கு ஒரு நாளைக்கு 6லேருந்து 8 வரைக்கும் நமக்கு ஒரு 8 கிளாஸஸ் வரைக்கும் தண்ணி நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கணும். ரெகுலராக நம்ம எடுத்துக்கும் போது நமக்கு உடலில் உங்களுக்கு மலச்சிக்கல் இருக்குது அப்படின்னா நமக்கு தண்ணீரோட அதிக அளவில் நம்ம பருகிறோம் அப்படின்னும் போது நமக்கு அந்த பிரச்சனை தீருது. வயிற்றில் இருக்கிற எல்லா கோளாறுகளும் உங்களுக்கு தண்ணியிலே நம்ம ஓரளவுக்கு நம்ம சரி பண்ணிடலாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பாடியில் உங்களுக்கு அது ஒரு க்ளீனிங் தெரப்பியாக உங்களுக்கு யூஸ் ஆகுது. உங்களுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்குது, உங்களோட பசியை தூண்டுது. அதாவது உங்களுக்கு அது உங்களுக்கு தண்ணி நம்ம நிறையா குடிக்கும்போது உங்களுக்கு அந்த ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்குது. வயிற்று கோளாறுகளை அது இது பிரச்சனை இல்லாமல் கொண்டு போகுது. உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சத்து கிடைக்குது. உங்களுக்கு வெறும் தண்ணீராலேயே நம்ம உடம்புல நம்ம வேறு எதுவும் எடுத்துக்காமையே நம்ம தண்ணியில் கூட நம்ம கொஞ்ச நாட்கள் நம்ம திரவ நிலையில் நம்மளோட உடம்பை நம்ம மெயின்டைன் பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓவரால் ஹெல்த்துக்கும் உங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு தோலோட ஆரோக்கியம் நல்லா இருக்கணும் அப்படின்னா தண்ணி நிறைய குடிக்கணும். நீங்கள் தோல் நல்லா நம்மளுக்கு ஒரு பளபளப்பாக இருக்கணும், ரேடியண்ட்டாக இருக்கும், லஸ்டர்ஸ் ஸ்கின் இருக்கணும் அப்படின்னா வாட்டர் இன்டேக் உங்களுக்கு டீஹைட்ரேட்டடாக இருக்காமல் உங்களுக்கு ஹைட்ரேட்டடாக உங்களை பாடியை வச்சுக்கணும் அப்படின்னா தண்ணி தாங்க அதுக்கு முக்கியம். இந்த டயரியா பேஷண்ட்ஸ் இவங்கெல்லாம் நம்ம பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப வறண்டு போயிடும், ரொம்ப டீஹைட்ரேட்டாக இருப்பாங்க. அப்போ நமக்கு இதுதான் நம்ம ஒரு குளுக்கோஸ் ஃபார்மில் நமக்கு கொடுப்பாங்க. மருத்துவமனைகளில் நம்ம போகும்போது நம்ம உடனே ஹைட்ரேட்டட் ஆகணும், எலக்ட்ரோலைட்ஸ் நம்ம பேலன்ஸ் பண்ணணுன்ற பட்சத்தில் நமக்கு இதை தான் குளுக்கோஸ் ஃபார்மில் கொடுப்பாங்க. ஸோ அதனோட ஃபார்மும் வாட்டர் தான். உங்களுக்கு அது போக உங்களுக்கு தண்ணி ஹைட்ரோதெரப்பி அப்படிங்கிற ஒரு தெரப்பி மூலமாக கூட நம்ம யூஸ் பண்ணுறாங்க. சன் ஸ்ட்ரோக் வருது, அப்புறம் அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் இது ஒரு கூல் பேக் மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறாங்க. ஃபீவர் அதிகமாக இருக்குது அப்படின்னா தண்ணியை பேக் போட்டு கோல்ட் பேக் மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறாங்க. ரொம்ப கொமட்டல் வாந்தி அந்த மாதிரி இருக்கும்போது தண்ணி தான் நம்ம குடிக்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹிஸ்டீரியா பேஷண்ட்ஸ் அந்த மாதிரியெல்லாம் இருக்காங்க அப்படின்னும் போது நமக்கு தண்ணி மூலமாக வாட்டர் பேக்கு அந்த மாதிரியெல்லாம் நம்ம ஒரு பேக்கிங் அந்த மாதிரி எக்ஸ்டர்னல் அந்த மாதிரியெல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ இது நிறைய ட்ரீட்மெண்ட்டுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ தண்ணிங்கிறது அல்டிமேட்டுங்க, பேசிக்கான ஒரு விஷயம். நமக்கு ஹேர் ஃபால் ஜாஸ்தியாக இருக்குன்னா கூட நம்ம சால்ட் வாட்டரில் தான் குளிக்க வைப்பாங்க. ஸோ அதுக்கு எக்ஸ்டர்னலாகவும் நமக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு தண்ணி பயன்படுது. உங்களுக்கு பாடியை கிளென்ஸ் பண்ணுது, எனர்ஜி கொடுக்குது, உங்களோட பசியை தூண்டுது, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்குது, உங்களுக்கு லாங் லைஃப் கொடுக்குது, ஸ்கின் ஹெல்த் கேர் கொடுக்குது, உங்களுக்கு பாடியை லஸ்டரஸாக வச்சுக்குது. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது தண்ணினால். அப்போ டெய்லி நம்ம தண்ணி நம்மளோட அளவுக்கு நம்மளோட ஏஜுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட அளவுக்கு நம்ம கண்டிப்பாக தண்ணி எடுத்துக்கணும். தண்ணி ரெஸ்ட்ரிக்டடாக எடுத்துக்கணும். ரீனல் கண்டிஷன்ஸ் அந்த மாதிரி இருக்குங்கன்னா மருத்துவரோட ஆலோசனைப்படி தண்ணியோட அளவை நம்ம அவர் எவ்வளோ சொல்கிறாரோ அந்த அளவுக்கு நம்ம ரெஸ்ட்ரிக்டடாகவும் நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் தண்ணீர் இல்லாமல் நம்ம இயங்க முடியாதுங்க. ஸோ தண்ணி குடிங்க.
தண்ணியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதனோட இன்டேக் எவ்வளோ என்ன ஏது அப்படின்றதையும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். மற்றும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.